அவன் ஜெயிச்சாலும் ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா பஜாஜ் கம்பெனியோட புது லான்ச்சான பஜாஜ் CT 110cc பைக் தான் பார்க்க போகிறோம். இதோட என்ஜின் பார்த்திங்கன்னா 115cc என்ஜின் கொண்டது. இது ஃபுல்லி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் கொண்டது, 4 ஸ்ட்ரோக் பைக். இது மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 8.4 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க்கு 9.81 Nm டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டார்டிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இதில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தந்துருக்காங்க. ஃபியூயல் டைப் பார்த்திங்கன்னா இது டோட்டலாகவே பெட்ரோல் தான். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 116 kg வெயிட் இருக்குது. ஸோ நார்மலாக வெயிட்டுனே சொல்லலாம். வீல்ஸ் பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் தந்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். டியூப்லெஸ் டயர்ஸ் தந்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக் இருக்குது. ஸோ பழைய CT 100 இருக்கிறது ட்ரம் பிரேக் இருக்கலாம், ஆனால் இது ஒரு அட்வான்ஸ் மாடல்னால ஒரு டிஸ்க் பிரேக் தந்துருந்தால் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10.5 லிட்டர் தந்திருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் தந்திருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஆடோமீட்டர் இருக்குது, பில்லியன் சீட் தந்திருக்காங்க, பில்லியன் கிராப் ரெயில்ஸ் தந்திருக்காங்க, பாஸ் லைட் தந்திருக்காங்க, ஃபியூயல் கேஜஸ் இருக்குது. ஆனால் டேக்கோமீட்டர் மித்த இதெல்லாம் கொஞ்சம் இல்லாததுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர். எல்லோவில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சேஞ்சாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஆலிவ் க்ரீன் வித்து எல்லோ தந்திருக்காங்க. அது ஒரு புது கலராக இருக்குது. எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மைலேஜ் பார்க்கலாம். மைலேஜ் பார்த்திங்கன்னா மித்த பைக்கில் வராத மைலேஜ் இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 104 kmpl வருதுன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக மித்ததுக்கெலாம் 40 கிலோமீட்டர் தாண்டவே பெருசாக இருக்கும். ஆனால் இதில் ஷூராக 100+ மைலேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு நம்ம பஜாஜ் கம்பெனி பற்றி சொல்ல தேவையில்ல. அவங்க நம்புறது வேஸ்ட் ஆகாது, நிச்சயமாக வரும். நல்லா மைலேஜ் கொடுக்குற பைக்கு தான் இது. சீட்டும் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 38,000 இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்திருக்கு. மித்தபடி இன்சூரன்ஸு அது இது லொசுக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 45 to 50க்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல பைக் வாங்கலாம். இப்போது கல்யாணம் ஆகும்போது இல்லை புதுசாக ஒரு பைக் வாங்கணுன்னா இந்த பைக்கு நல்லா சூஸபிளாக இருக்கும். மித்தபடி ஒரு நார்மல் ஒரு ஒர்க்கிங் மென்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் இது. ஸோ யாராச்சும் வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.